உத்தரப்பிரதேச மாநிலம், அதாவது நேற்றைய தினம் ராமநவமி கொண்டாட்டம் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில பிரகயாராஜில் அப்படின்னு ஒரு பகுதியில, அங்குள்ள மசூதியில் இந்துத்துவ அமைப்பினர் வந்து அந்த மசூதி மேல ஏறி காவி கொடிய காட்டி வந்து மத கலவரத்தில் ஈடுபட வந்து முயற்சிருக்காங்க. இது ஒரு அதே அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இது ஒரு பகுதி. இந்த பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு பகுதியில் சையத் சலார் அப்படிங்கிற ஒரு தர்கா மேல ஏறி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியா இது போன்று இந்து பண்டிகைகளின் போது அதை வெறும் பண்டிகையா பார்க்காம, அதாவது இந்த மாரி இந்த மாரி சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ சாதாரண இந்து மக்கள் கிடையாது. அங்க கொண்டாடக்கூடிய இந்து மக்கள் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர் திட்டமிட்டு இது போன்ற இந்து பண்டிகைகளில், இல்ல இஸ்லாமிய பண்டிகையின் பொழுது, குறிப்பா அந்த மாநிலத்தில், அதாவது ஹோலி பண்டிகையின் போது அது ஒரு பண்டிகையா இல்லாம ஒருவர் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கும் விதமா நிறைய பேர் உயிரிழந்த சம்பவம்லாம் கேட்டிருப்போம். அந்த அடிப்படையில வந்து இந்த மாரி பண்டிகையின் போது பண்டிகைகளா ஒரு கொண்டாட்டமா இல்லாம, தொடர்ச்சியா வந்து இதன் மூலியமாகவும் இந்து மக்கள் கிறிஸ்தவ மதத்தின் மீது வந்து ஒரு தாக்குதல் தொடுக்கிறது, அதை வந்து ஒரு மத கலவரம் முயற்சிக்கிற வேலையை இந்த இந்துத்துவ அமைப்பு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில தான் இந்த மாரி வந்து நேத்தி ராமநவமியின் போது இந்த மாரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறது தான். இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க.